இந்த பாட்டு இந்த படத்துல ரிலீஸ் ஆயிருக்கா? இந்த டிவி சேனல்லையாவது பிளே ஆகுதா? இல்ல இந்த ரேடியோலாவது இந்த பாட்டு வருதா? அப்புறம் ஏன் என்ன கேள்வி கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல. எதுக்குமே ஒரு ஆரம்பம் வேணும் மாமு. எல்லாரும் சொல்றாங்க அகைன்ஸ்ட். எனக்கு அதிகமான ஃபேன்ஸே பொண்ணுங்க தான். அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. இந்த பாட்டு மேல நான் பண்ணது என்னன்னா, பொதுவா வந்து எல்லா லவ் ஃபெயிலியர் சாங் எடுத்துக்கிட்டீங்கன்னா பொண்ணுங்களை திட்டி 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 திட்டியே பாட்டு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். இருக்கட்டுமா? பேசிக்கா நான் அந்த பாட்டை வந்து கம்போஸ் பண்ண மெயின் அதாவது மூல கருவே என்னன்னா, பொண்ணுங்களை நீ திட்டாத, இது வந்து உன்னுடைய வந்து ஒரு பேசிக்கான ஒரு தவறு. நம்ம வந்து தப்பான ஒரு நமக்கு செட் ஆகாத ஒரு பொண்ணு கிட்ட போயிட்டு நம்மளா போய் நம்ம வந்து லவ்ல விழுந்துட்டு அந்த பொண்ணை வந்து திட்டுறதோ இதுவோ உனக்கு தேவையில்ல. உன் வாழ்க்கையோட தோல்விதான் உன்னுடைய வாழ்க்கையோட வெற்றியே. உன் காதலோட தோல்விதான் உன் வாழ்க்கையோட வெற்றியே. உனக்குன்னு ஒரு பொண்ணு வருவா, அந்த பொண்ணை கடவுள் வந்து உனக்கு கொடுப்பாரு. அப்படிதான் நான் அந்த சாங்க வந்து போர்ட்ரே பண்ணனே தவிர. பாத்தாடி பார்வதி, என் பிள்ளையோட அறிவை இந்த உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லிருக்காங்களா? இல்ல யாருக்காவது தோணி இருக்குமா? என்ன பெற்ற ஐயா, என் அப்பு, இங்க பாரியா, உனக்கு இருக்கிற அறிவுக்கு நீ எங்க வேலைக்கு போன இங்கே கடை. உனக்கு கடைசி வரைக்கும் நான் சோறு போடுறேன். 30 வருஷமா இந்த சினிமால இருந்திருக்கேன். இன்னைக்கு ஒரு பாட்டு நான் அபிஷியலா கூட ரிலீஸ் பண்ணாம யாரோ திருடி எடுத்து, அதுவும் ரப்பா நான் அவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன், எடுத்து போட்டிருக்காங்கன்னு சொல்றேன். அதை மீறி வந்து என்ன வந்து என் உருவ பொம்மை எரிக்கிறீங்க, என்ன இது பண்றீங்க, அப்படி என்னங்க தவறு செஞ்சுட்டேன் நானு? இன்னைக்கு ஒரு ரேப் கேஸ்ல ரேப் பண்ணவன் வெளியில வராங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். இவ்வளவு தூரம் உங்களுக்காக உழைச்சு உங்களுக்காக முட்டி போட்டு டான்ஸ் ஆடி, என் டாக்டர் சொல்றது என்னத்துக்கு இங்க கஷ்டப்பட்டு இப்படி ஆடுறீங்க, இப்படி எல்லாம் டான்ஸ் ஆடினீங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல உங்களால நடக்க முடியாதுன்னு என் டாக்டர் சொல்லியிருக்காரு. அதை மீறி அடுத்த நாள் போய் முட்டி போட்டு குதிச்சு குதிச்சு டான்ஸ் ஆடி இருக்காங்க. யாராங்க? யாரவன்? எப்படி பார்த்தாலும் நம்ம போயிடாம கொஞ்சம் அப்படிலாம் பேசக்கூடாது. எப்ப நிதானமா பேசுறோம்.